மறுபடியும் எதுக்காக இங்க வந்த? எங்க போயிருந்த? மயானத்துக்கு. எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு கொள்ளி வைக்கிறதுக்காக. உன் பொண்டாட்டி இறந்துட்டாளா? அவளா சாகல, சாவடிச்சிட்டாங்க. எஸ், கொன்னுட்டாங்க. என் பொண்டாட்டிய கொன்னுட்டாங்க, என் ரோஷனிய கொன்னுட்டாங்க. நானாதான் கொலை பண்ண. நானாதான் கொலை பண்ண. எதுக்குடா? உனக்கு எதுக்கு? நான் என்ன செஞ்ச உனக்கு என்னடா? நீ எம்எல்ஏ, நான் உன்னோட வச்சுக்க. நான் எப்பவாவது உன் பாலிடிக்ஸ்ல நுழைஞ்சிருக்கேனா? நோ நோ. நானா கூட மோது நான் இதான் முடிவு. இந்த நானாவுக்கு நோ நோ டிஃபீட். நோ நானா. இந்த பாடி அசம்பிளிக்கு முன்னாடி போட்டுருக்கு. எதுக்குங்க சைலன்ஸ்? நடு ரோட்ல எம்எல்ஏவை கொலை பண்ண நானாவை பிடிக்காத அரசாங்கம் இன்னும் எதுக்கு? இப்ப நான் இந்த அர்ஜென்ட் மீட்டிங் எதுக்கு போட்டேன்னா, அசம்பிளி விஷயத்துக்காக இல்ல. இந்த நாடே பொங்கி போயிருக்கு. ரவுடிசம், கொலைங்க, ஸ்மக்லிங், கலாட்டா, போராட்டங்கள், கடையடப்பு, மக்களோட நிம்மதியை கெட்டு போயிடுச்சு. மக்களுக்காக துணிஞ்சு போராட நினைக்கிற எம்எல்ஏக்களை கொலை பண்றாங்க. லா அண்ட் ஆர்டர் போச்சுன்னா நம்ம அரசாங்கம் கண்டிப்பா தப்பிக்காது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நானாவை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா? நானாவோட கடந்த காலத்தை பத்தி விசாரிச்சதுல அவன் மும்பையில இருந்த மாஃபியா கிங் பண்டாரியோட பிள்ளைன்னு தெரிஞ்சது. அப்பாவையும் அம்மாவையும் நானா சின்ன வயசுலயே இழந்துட்டான். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்திருக்கான். யாரும் இல்லாத நானா வெறி பிடிச்சு கொலை செய்ய ஆரம்பிச்சு பெரிய கொலைகாரன் ஆயிட்டான். ரவுடித்தனம் பண்ணி, ஸ்மக்லிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப மாஃபியா டான், காட்ஃபாதர் ஆயிட்டான். இது இந்த நாட்டுல இருக்கிற எல்லா மாஃபியா கிங்கும் அவன் கூட சேர்ந்து மீட்டிங் போட்டாங்கங்கறத பேப்பர்ல வந்த இந்த போட்டோ மூலமா தெரிய வந்தது. தீர்த்துடுங்க. Kill him. இல்ல, பெரிய செல்வாக்கு உள்ளவன் இந்த சுசீல் காக்கா. இவன் தந்தூரி ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். சுசீல் காக்கா இருக்கானா? அரே, என்னப்பா அது? காக்கா ஒழுங்கா சாப்பிடுற.
கண்ணாடி போடுறா. இப்படிதான் பிடிக்கிறதா? பிச்சு புடுவேன் சாலா. புடி. என்ன காக்கா வர சொன்னியாமே? சுசீல் காக்கான்னா புட்பாத்துல செருப்பு விக்கிறன்னு தப்பு கணக்கு போட்டியா? சுசீல் காக்கா, அதாவது தந்தூரி காக்கா. தந்தூரின்னு ஏன் பேர் வந்தது தெரியுமா? என் தாத்தாவுக்கு பஞ்சாப்ல ஹோட்டல் இருந்தது, என் அப்பாவுக்கு மும்பைல ஹோட்டல் இருந்தது. சுசீல் காக்கா சென்னையில ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா. அரே, ஸ்டேட் மினிஸ்டர்ல இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் சுசீல் காக்கான்னா பயம். சாரி சர்க்கார மாதிரி முட்டி மேக பஸ் ஒரே சொடுக்குல நான் வேலையை முடிச்சிடுவேன். மினிஸ்டருங்களுக்கு பதவி கொடுத்திருக்கிறேன். பதவி மினிஸ்டருங்க பதவியே நான் புடுங்கி இருக்கேன். சம்ஜே? लेकिन सुशील काका सादा सीधा आदमी, चिन्ना मनुष्य चिन्ना होटल. अगर कोई सुशील काका को धोखा दिया, चिकन नरुக்கிற மாதிரி மனுஷனை நறுக்கி போட்டுருவேன். அதை நீ புரிஞ்சுக்க. அரே, நீ என்ன மிரட்டுறியா? அரே, சுசீல் காக்காவுக்கு துரோகம் செய்யறான். சுசீல் காக்காவுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறான். சுசீல் காக்காவுக்கு துரோகம். வாழத்துல கிடந்த பணத்துக்கு பக்கத்துல இருந்த குழந்தை எடுத்துக்கிட்டு வந்து அவன் வளர்த்திருக்கான். அவன் பேரு வீரேந்திரநாத்னு சொல்றாங்க. நானாவுக்கு அவன்னா உயிர். நானா மேல கமிஷன் போட்டிருக்கிற விஷயத்தையும், அதுக்கு என்ன சீஃப் கமிஷனரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற விஷயத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவனோட சில ரகசியங்களை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாட்? இந்த விஷயம் இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்குங்க. ஜஸ்டிஸ் ராதாகிருஷ்ண சாதாரண ஆளு, யாருக்கும் பணியாதவன். செத்து போன சத்தியம் கொலை சம்பந்தப்பட்ட சில போட்டோஸை என் கஸ்டடியில இருந்து எடுத்துட்டு போய் அவன் வீட்டுல வச்சுக்கிட்டான். तो क्या हुआ? இவ்வளவு நாள் நாம எந்த வேலை செஞ்சாலும் எந்த ஆதாரமும் கிடைக்காதபடி பார்த்துக்கிட்டோம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் நம்மள நெருங்க முடியல. அந்த போட்டோல இருக்கிற சத்தியம் பின்னாடி கிரி இருக்கிறான். கிரி நம்ம ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதோட கிரியை நீ கொலை பண்ணிட்ட. இப்ப அந்த கிரியோட பொண்டாட்டி கிரியை காணலன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அதோட நாம எல்லாரும் சேர்ந்து கிரியை ஏதோ செஞ்சிட்டோம் அவங்க சந்தேகப்படுறாங்க. சத்தியத்தை கொல்ல சொன்னது நீதான் நிரூபிக்கிறதுக்கு அந்த போட்டோ போதும். எப்படியாவது அந்த எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரணும். நாம மட்டும் இந்த கேஸ்ல மாட்டினா பஸ் கந்தல். வீரா எங்க? தேனே உன் வாலிபம் தேயாத வானகம், பாவை ஓர் நாடகம், பாவை ஓர் நூலகம். அட சிக்கிக்கிட்டு நெஞ்சம் சொக்கு வேணா, ஒரு கப்பம் கட்ட வந்தா இந்த சொன்னா.
21 பொண்ணு ஷோக்கு தான் ஊட்டி பண்ணு ஃபாஸ்ட் கீர்ல மீட்டர் போடும் கண்ணு ஓகே ரம்போலா ஆடும் ஃபுட்பாலா அச்சா அம்பெல்லா மச்சி ஒய்யாலா ஹீரோ 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 பாட்டி புன்னர்த்தனம் ரகுமானின் கீர்த்தனம் Yeah. கண்ணாடி ஓவியம் கண்பாட்டி காவியம் You're right, baby. ஹிப்பு ஹிப்பு கடை வைத்தால் ஹாட்டு லிப்பு லிப்பு இதன் தொட்டால் ஸ்வீட்டு டக்க குட்டி தான் ஸ்ட்ரக்சர் ரொம்ப நீட்டு கண்ணி மேனி தான் காதாது கட்டி பிடிக்கவே சூப்பர் கேஸ் சின்ன பொண்ணு ரொம்பவே தான் பாசு பாடி ரங்கில்லா நியர் புல்புல்லா ஆசை கோபாலா இது ஆவின் பின் பாலா ஹீரோ 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 தேனே உன் வாலிபம் தேயாத வானகம் பாவை ஓர் நாடகம் பாவை ஓர் நூலகம் அட சிக்கிக்கிட்டு நெஞ்சம் சொக்கு வேணா ஒரு கப்பம் கட்ட வந்தா அந்த சோனா Sama